சட்டசபை தேர்தலுக்காக விருப்ப மனு செய்வதில் திமுகவினர் ஆர்வம் காட்டாததால் அறிவாலயம் வெறிச்சோடி காணப்பட்டது. சட்டசபை தேர்தலுக்காக விருப்ப மனு செய்வதில் திமுகவினர் ஆர்வம் காட்டாததால் அறிவாலயம் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் விருப்ப மனுக்கள் ஞாயிறு முதல் பெறப்படுகிறது. விருப்ப மனு அளிப்பதற்கு பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், தனி தொகுதிகளுக்கு 15,000 ரூபாய், பெண்களுக்கு இருவகை தொகுதிகளுக்கும் கட்டணம் 15,000 ரூபாய், விண்ணப்ப படிவதற்கு தனியாக 1,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. முதல் நாளில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள், கட்சித் தலைவர்கள் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோரது பெயரை வலியுறுத்தி பணம் கட்டியதோடு தங்களுக்கும் பணம் கட்டினர். ஆனால் இரண்டாம் நாளில் விருப்ப மனு அளிக்க நிர்வாகிகள் வராத காரணத்தால் அறிவாலயம் வெறிச்சோடி காணப்பட்டது. அதிமுகவில் விருப்ப மனு அளிப்பதற்கு குறைவான கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும், திமுகவில் விருப்ப மனு கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும், இதனால் திமுகவினர் ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் பல தொகுதிகள் கூட்டணி ஆட்சிக்கு சென்றுவிடும் என்பதாலும் விருப்ப மனு அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது.